அன்பிற்குரிய நண்பர்களே, தோழர்களே, வணக்கங்க. நம்ம அரசு பள்ளி ஒண்ணு சாதனை படைக்குது அப்படின்னு நினைக்கும்போதே, அத பார்க்கும்போதே மனசுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குங்க. ஒரு தனி துடிப்பு வருது. நம்ம மனசுல வந்து ஒரு புத்துணர்ச்சி பொங்கி வர்ற மாரி இருக்குதுங்க. ஸோ அரசு மாதிரி பள்ளி துவாக்குடி, திருச்சி பக்கத்துல இருக்கிறதுங்க இந்த பள்ளி. இந்த பள்ளியில பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வுல 74 பேர் அ நீட் எக்ஸாம் எழுதுனாங்க. பயிற்சி பெற்றாங்க அதுக்கு. அதுல பார்த்தீங்கன்னா 32 பேருங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எம்பிபிஎஸ் படிக்கிற வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட நீட் தேர்வு 74 பேர் எழுதியிருக்காங்க. துவாக்குடி மாதிரி பள்ளியில. அது நீட்டுக்காக வந்து ஸ்பெஷல் கோச்சிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா 32 பேருங்க. எடுத்த எடுப்பிலேயே 32 டாக்டருங்க. நீங்க நெனச்சு பாருங்க. இந்த 32 பேரும் நாளைக்கு வந்து 32 கிராமங்களுக்கு போறாங்க அப்டின்னா, எப்படிங்க நம்ம சொசைட்டிக்கு எவ்வளோ நல்லதா இருக்கும்லங்க. 32 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த 32 பேர்ல பார்த்தீங்கன்னா, 28 பேரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச அந்த 7.5% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா? அது வழியா டாக்டர் ஆக போறாங்க. மீதி 4 பேரு தேசிய கோட்டாவிலேயே போறாங்க. அதுல மாதவன்ற பையன் கிட்டத்தட்ட 580 மார்க்குக்கு மேல வாங்கி ஒரு நல்ல ரேங்க்ல வந்து வந்திருக்காங்க. ஸோ 4 பேரு நேஷனல் லெவல்லயும் 28 பேர் வந்து ஸ்டேட்டோட 7.5% கவர்மெண்ட் சீட் கோட்டாவிலையும் உள்ள போறாங்க. ஸோ எவ்வளவு மகிழ்ச்சிங்க. பாருங்க அந்த ஆசிரியர்களோட சேர்ந்து வந்து அவங்களோட போட்டோஸ் எல்லாம் கூட வந்திருக்குதுங்க. ஸோ வந்து நமக்கு ஒரு ஒரு அரசு பள்ளி வந்து ஏன்னா அரசு பள்ளிகள் வந்து விளிம்பு குழந்தைகளுக்கான பள்ளிங்க. அதுல வந்து நம்ம பிள்ளைங்க சாதிக்கும் போது நம்மளே சாதிச்ச அந்த உணர்வையும் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே அரசு பள்ளிகள்ல தான் வந்திருக்கிறோம். ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த நேரத்துல வந்து நம்மளால முடிஞ்ச வகையான இந்த செய்தியை நம்ம வந்து ஷேர் பண்ணணும். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த பிள்ளைங்களுக்கு டீச் பண்ண டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு வாழ்த்து சொல்லணும், நன்றி தெரிவிக்கணும். அந்த குழந்தைங்க விடாமுயற்சியோட படிச்சு அந்த குழந்தைகளுக்கு அந்த பெற்றோருக்கும் அந்த ஆசிரியர்களுக்கும் ஒரு நல்ல பேர் வாங்கி பள்ளிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து இந்த சொசைட்டில நாளைக்கு ஒரு அருமையான மருத்துவர்களா வர போற 32 குழந்தைகளையும் வந்து வாழ்த்தணுங்க. ஸோ வந்து அவங்களோட விடாத முயற்சி, ஈடுபாட்டோட அவங்க படிச்சது, இரவு பகலா உட்காந்து நிச்சயமா படிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சாதனையை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களோட நோக்கம், இது எல்லாமே இன்னைக்கு நடந்திருக்குதுங்க. ஸோ அந்த அரசு மாதிரி பள்ளி துவாக்குடி அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு பாருங்க அடுத்தது இந்த ஸ்கூல்ல வந்து இப்ப அட்மிஷன் வாங்க நிச்சயமா போட்டா போட்டியே இருக்குங்க. ஏன்னா நம்ம நீட்டுக்கு வந்து ஒரு நீட்டுன்றது ஒரு எவ்வளவு பெரிய பிசினஸா போயிடுச்சு. வெளியில வந்து அது எவ்வளவு ரூபா பொருளுது. அதுல எவ்வளவு பேரு பணம் கட்டி படிக்க வேண்டியது இருக்கு. அதுவும் வந்து கிராமங்கள்ல கிடைக்காது. அது எல்லாமே வந்து நகரங்களுக்கு போகணும். ஸோ அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான். மாதிரி பள்ளியிலேயே அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் இருப்பாங்க. நம்முடைய தமிழ்நாடு அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து திறமையானவங்க. எவ்வளவு திறமையானவங்கன்றதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிளுங்க. நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் டிஆர்பி எக்ஸாம் நடத்தி இப்போ ரீசெண்டா டெட்லாம் முடிச்சு அதுக்கு பிறகு டிஆர்பி கண்டக்ட் பண்ணி எவ்வளவு டஃபா அந்த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த டீச்சர்ஸ் வந்து இவ்வளவு பெரிய சாதனைகளை வந்து சாதிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய அளவுல வந்து குழந்தைகளை வந்து அவங்க பாஸ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நிச்சயமா வந்து சப்போர்ட் பண்ணணுங்க. நாம அவங்களுக்கு வந்து ஹேண்ட் இன் ஹேண்டா இருக்கணும். பக்கத்திலேயே தோள் கொடுத்து நிக்கணும். நாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து எவ்வளவோ மிகச்சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் 74 குழந்தைகள்ல 32 குழந்தைகளை பாஸ் பண்ண வச்சிருக்கிறதுங்க. இப்ப யூசுவலா பாத்தீங்கன்னா நகரங்கள்ல உள்ள பெரிய பெரிய நீட் கோச்சிங் சென்டர்லயே பாதிக்கு பாதி பாஸ் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. 10% தான். டேட்டாவே அதாங்க சொல்லுது. ஒரு கோச்சிங் சென்டர்ல ஒரு வருஷம் படிக்கிற பிள்ளைங்கள 10% பாஸ் பண்ணுவாங்க நீட் எக்ஸாம்ல. ஆனா இதுல பாருங்க பாதிக்கு பாதிங்க. எப்படிங்க இதெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட பாதிக்கு மேல 45% கிட்ட பாஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்க. சோ வந்து இத மாதிரி ஒவ்வொரு பள்ளியுமே வந்து நம்ம பிள்ளைங்களை கொண்டு வரணும். டெடிகேட்டா இருப்பாங்க. ஸோ இது நிச்சயமா நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம அரசு பள்ளிகள் வந்து சமூக பள்ளிகள். அவை வளர்ந்தால் நம்ம சமூகம் வளரும் அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஓகே. தேங்க்யூ.